ரவிமரியா நம்ம ஏமாந்துருவோம் போல் இருக்கு. இப்படி ஏமாத்திடுவாரு போல் பிரசிடென்ட் சொன்னோடனே அண்ணா கோவிக்கிறாரு, ஏன்னா என்ன வேற டைரக்டர் ஆகி விட்டு நீயே சொல்லிக்க. ஷார்ட் போடல ட்ரெய்லர்ல, அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்கிறாரு. இளையராஜாவுக்கு பிறகு இசையை அதிகமா நேசிக்கிற இசையமைப்பாளர் நீங்க அந்த சாங் தான் சில்க் சுமிதா அவர்கள் நடித்த கடைசி பாடல். 2 கொண்டாட்டி இல்ல 10 கொண்டாட்டி வச்சுட்டு எவ்வளவு டார்ச்சர் அவ்வளவு டார்ச்சர். இந்த ஃபிகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் இந்த ஃபிகர் சொன்னாதான் பார்க்க ஆடியன்ஸ் ரெடியா இருக்கணும் தவிர அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க தயாரா இருக்கானா இல்லையான்ற விஷயம். ஒரு நீ பொண்ணா பிறந்திருக்கலாம்யா, இன்னும் குக் வித் கோமாளியில இன்னும் கலக்கிருக்கலாம். ட்ரெய்லரை பார்த்தா இல்லாத மாதிரி படத்துல நான் இல்லாம பண்ணிடாதீப்பா. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொஞ்சம் யார் யாருக்கு என்னென்ன பதவியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சமயத்துல நம்மளை கவுத்துறீங்களே, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கிறேன். செகண்ட் டைமா எதை பத்தி பேசுறது? அருமையான இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. நல்ல வேலை ஷார்ட் போடல ட்ரெய்லர்ல, அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்ல, நான் என்ன கதாபாத்திரம் பண்ணிருக்கேன்றது சஸ்பென்ஸா வச்சிருக்காரு. ஏன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா முதன்மையான கதாபாத்திரம் இந்த படத்துல, ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இந்த படத்தோட முழு கதைக்கும் காரணமான ஒரு கதாபாத்திரம். எல்லாம் நம்மளுக்கு கீழே வேலை செய்யறாங்க, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு கொடுத்திருக்காரு. நன்றி. ஆக எனக்காக வேலை செய்த இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் படத்துல. அதுதான் உண்மை. இந்த கருடன் மாதிரி இதுல ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருக்காரு. ட்ரெய்லரை பார்த்தா இல்லாத மாதிரி படத்துல நான் இல்லாம பண்ணிடாதீப்பா. அழகா இருக்காங்க, மிக திறமையான இவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி வைத்து அற்புதமாக படமாக்கி இருக்கும் என் அன்பு தம்பி எழில் அவர்களுக்கு 25 காலம் பொன்விழா ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என் தம்பிக்கு இது பொன்விழா ஆண்டின் மிகச் சிறப்பான வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எனது சார்பாகவும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு படத்தின் தயாரிப்பாளரோட மகன். அவன் அவ்வளவு அழகா பாடி டான்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்கல. நான் முதல்ல இப்ப பார்க்கும்போது பார்த்தா ஒரு ராணா மாதிரி இருக்கு. ராணா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. உண்மையுமே நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கரெக்டா எழில அடுத்த படத்திலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை உங்களை யூஸ் பண்ண வச்சு கரெக்டா அந்த ஏணிப்படியில ஏறினுங்க. ஏன்னா எழில் கை வச்சா அந்த ஆளு சக்சஸ் தான். அதனால அந்த உண்மையிலுமே சொல்றாரு தம்பி, நல்லா இருந்தது. அத ஆஜா அனுபாகுவா அந்த மாதிரி ஒரு ராணா மாதிரி இருந்தது. அடுத்தது இந்த ஃபிகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் இந்த ஃபிகர் யாருமே சொல்லல. யாரா இந்த ஃபிகர் நல்லா இருக்காளேன்னு நான் அப்பால இருந்து யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஒரு கெஸ் பண்ணேன். ஏன்னா ஒரே ஒரு சீன்ல தான் என் கூட இந்த கெட்டப்ல நடிச்சாரு அவரு. அதனால மிக அழகாக ஒரு நீ பொண்ணா பிறந்திருக்கலாம்யா, இன்னும் குக் வித் கோமாளியில இன்னும் கலக்கிருக்கலாம். எல்லாரும் பின்னாடியே வந்திருப்பாங்க. இவ்வளவு அழகா இருக்க. வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்துல செல்வமணி சொன்னாரு, டைரக்டர்ல நடிக்க வச்சுட்டாங்க. டைரக்டர்ல நடிக்க மட்டும் வைக்கலீங்க, டைரக்டர் வெட்டு குத்து தான். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எங்க சீனே வெட்டு குத்து சீன் தான். எனக்கு முதல் எதிரி ரவி மரியா. அவர் எப்படியாவது என்ன காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் படுற போராட்டம் இருக்கே,
ஆனா உண்மையில ரொம்ப குழந்தை மாதிரி ரவி மரியா. உண்மையில மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிற ரவி மரியா. ஏன்னா என்னை பத்தி அவரு சொல்ல மறந்துட்டாரு. ஆனா எனக்கு இணையா நடிச்சிருக்காரு. எனக்கு ஈக்குவலா டஃப் ஃபைட் கொடுத்திருக்காரு. அந்த தம்பிக்கு எனது வாழ்த்துகள். அதுக்கப்புறம் நான் வேற ஏதாச்சும் உண்மையை சொல்லணுமா? அப்புறம் ஹீரோவை எடுத்துக்கிட்டா நமக்கு, நான் ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோல நம்ம பக்கத்து வீட்டு தம்பி மாதிரி எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு ஹீரோ. யாரோ சொன்னாங்க, போன் பண்ண உடனே போன் எடுத்துருவாப்ல. அண்ணே நான் நீங்க ஷூட்டிங்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கிறேனே அப்படிம்பாரு. தெளிவாதான் பேசுவாரு. உங்ககிட்ட வேணா அப்படி நையாண்டியா பேசுவாரு, எங்க தெளிவா பேசுவாரு. எங்க கண்ணே அண்ணே அது ஒரு சீக்கிரட் கடைசியில் சொல்றேன்ட்டு வச்சிருவாரு. ஆனா உண்மையை சொல்லுவார். அதாவது நானும் செல்வமணி சாரும் படம் பண்ற காலங்கள்ல இருந்த ஹீரோக்கள் எப்படியோ அந்த மாதிரி மனசுக்குள்ள இருக்கிறது வெள்ளந்தியா பேசக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தது நான் உங்களைத்தான் வந்து உண்மையிலுமே அந்த வெள்ளந்தியா பேசுறது மனசுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஹீரோன்னா இப்படித்தான் ஒரு ஆளுகிட்ட பேசணும்ன்ற அந்த இலக்கணத்தை எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அதுதான் தம்பி. ஏன்னா உங்களுடைய படத்தை பார்த்து நான் வியந்து இருக்கிறேன். நான் அந்த என்னது வாகை சுடுவா, ஐயோ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிறது. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. அது சரி, களவாணி படமாகட்டும், தம்பியோட தேசிங்கராஜா ஒன்னாகட்டும், யதார்த்தம். அதாவது அதில் வந்து நான் நடிக்கிறதே தெரியாம நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய மிகப்பெரிய கிஃப்ட். அதை தொடர்ந்து செய்யுங்க. எல்லாத்தையும் அரவணைத்து போகிற மனப்பான்மை உள்ள உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. இதுவும் மிகப்பெரிய வெற்றி படமா உங்களுக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி ரோபோ வந்து அவன் வந்தாவே அந்த படம் ஹிட். ரோபோ வந்தாவே அந்த படம் ஹிட். அது அதை என்னமோ வச்சிருக்கிறான். ஏதோ கேரளா பக்கம் போய் ஒரு மாந்திரிகம் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கான். மைக் பூசிடுவான் போட்டு படத்து டைட்டில் இல்ல. நல்லது. ஏன்னா உங்களுடைய திறமை அது ரவி மரியாவோட சேர்ந்து 2 பேரு கலாய்ச்சிங்கன்னா அது இந்த மாதிரி இதுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கலாய்ப்பு வந்து உலக லெவல்ல பேசப்படதான் சொன்னேன். செல்வமணியவே வந்து டென்ஷனை ரிலீவ் பண்ற காமெடியா இருந்தாருன்னா அது பெரிய விஷயம். அதையும் மீறி இந்த படம் வெளியே வந்த கடைசியில வேற ஒரு மேட்டர் இருக்கு. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். உண்மையாவே படத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க யாரும் எனக்கு போன் பண்ணக்கூடாது. தயவு பண்ணி விமர்சன கருத்தாக்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். நான் முக்கியமான கதாபாத்திரம் நினைச்சிருக்கேன், தப்பு பண்ணிடாதீங்க என்று கூறி, இந்த விழா வந்து முழுக்க முழுக்க ஒரு இசை வெளியீட்டு விழா. என்னுடைய அன்பு சகோதரர், அவரு சாதாரண மியூசிக் டைரக்டர் அல்ல, வித்யாசாகர் வந்து நான் இளையராஜா கூடவே பயணித்து கொண்டிருந்த போது ஒரு படம் அவரிடம் பயணித்தேன். இவ்வளவு அழகான சென்சிபிள் அண்ட் எமோஷனல் கம்போசர், உணர்வு ரீதியான கம்போசர் அவர். நீங்க என்ன சிச்சுவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு போடுவார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எழில் படத்துல முதல் படத்துல அஜித் படத்துக்கு அவர் போட்ட மியூசிக் எல்லா பாட்டும் நான் மனப்பாடமா வைப்பேன். ஒவ்வொரு பாட்டையும் நீங்க இல்லாதப்ப அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவ்வளவு நான் நேசிக்கிற ஒரு இசையமைப்பாளர். அது என்னுடைய தரணியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க 2 பேரும் கூடி கும்மி அடிப்பாங்க. மியூசிக் பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாங்க. கரெக்ட் தானே? அது என் படத்துல வந்து நான் முதல்ல எல்லாம் இந்த தமிழ்ல பாட்டு எழுத மாட்டாங்கன்னு திட்டிட்டு இருப்பேன். என்னையே மாத்தி எழுத வச்சால் அவர். ஐ செல்லம்மா செல்லோ, ஐ செல்லம்மா செல்லோ, அது என்ன செல்லவோ தெரியல, அவரே போட்டார் வார்த்தையை. இதானே நல்லா இருக்குன்ட்டு. வருவானா பகவானா வரந்தானா தருவானா அப்படின்னு ஒரு பாட்டு அவரு டியூன் போடும்போது அவ்வளவு கேட்சியா அந்த பாட்டை நீங்களே பாடுங்கன்னு. அது நம்ம அர்ஜுன கூட பாட முயற்சி பண்ண வச்சோம். பட் அவரே பாடினாரு. மிகப்பெரிய ஹிட் சாங். அந்த சாங்கு தான் சில்க் சுமிதா அவர்கள் நடித்த கடைசி பாடல். அது என்னுடைய திரைப்படத்துல அவர் போட்ட இசையில
அந்த பாடல் காட்சி முடிந்து 3வது நாளோ 4வது நாளோ அந்த பாடல் காட்சியில அப்படியே நெருப்புக்குள்ளேயே அவங்க போற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தேன். அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இதே நம்ம இது சென்டிமெண்டா தப்பா எடுத்துட்டு போனோம். பட் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு. அது மட்டுமல்ல, ஒரு மென்மையான பாடல்களை கொடுப்பதில் அவருக்கு இணை அவரே. அதான் சொன்னாங்க எல்லாரும். எல்லா பாடல்களும் சரி, என்னுடைய படத்துல கூட முகம் என்ன மோகம் என்ன, மனம் சொல்லும் வார்த்தை என்ன, பேர் என்ன, இதான் அது வரிதான் குடிச்சேன் நான். அவர் என்ன என்னன்னு பினிஷ் பண்ணணும்ப்பா, இதுதான் என்னுடைய பாடலோட இது சந்தத்தையும் சொல்லிட்டேன். அவர் போட்டாரு பாருங்க அந்த பாட்டு. எனக்கு இன்னைக்கு வரையிலும் நான் ரொம்ப ரொம்ப விரும்புற பாடல். நான் எழுதி உங்க இசையில வந்த அந்த பாடல் என்பதை சொல்லி, உங்களுக்கு இசையமைப்பாளர்கள் எப்பவும் இன்னைக்கு நீங்க சொன்ன கருவிகளோ சத்தங்களோ மாறலாம், ஆனா இசையில் வருகிற உணர்வுகள் எப்பவுமே நம்ம மைண்ட்லயும் மனசுல இருந்தும் வர்றது என்பது உண்மை. அது இந்த படத்திலும் இருக்கிறது. என்னன்னா இதுல அந்த 2வது அந்த செல்லுமணிக்கு 2 அட்ராக்ட் ஆச்சு பாருங்க. அந்த பாட்டுல ஆடின பொண்ணு பயங்கரமா ஆடி இருக்கு. மிரண்டேன். எல்லாருடைய நடிப்புமே காணாம போயிடும்டா ரவிமரியா, நம்ம ஏமாந்துருவோம் போல் இருக்கு, இப்படி ஏமாத்திடுவாரு போல் இருக்கு. அந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆச்சுன்னா அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இனிமேல் அப்படி ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு பேர் கூட வர வாய்ப்பு இருக்கு என்பதை சொல்லி, வேணுன்னே தான் உங்க பேரையும் வர்ற மாதிரி நீங்க போட்டிருக்கிறீங்க. எனக்கு தெரியும். நீங்க எனக்கு மட்டும் பாட்டு எழுதி வாய்ப்பு கொடுத்திருந்தா நான் ஒரே பாட்டுல 100 தடவை உங்க பேர் வர்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஏழில் 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 அப்படின்னு எழுதியிருப்பேன். அடுத்த பாடத்துல அந்த வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும். இந்த இனிமையான விழாவில அமைதியாக நாங்க போடுற கத்தியெல்லாம் வாங்கிட்டு அமைதியாகவும் சிரிக்கணுங்கிறதுக்காக சிரிச்சோம், சரிங்கிறதுக்காக தலையாட்டியும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி என்ன ரொம்ப நன்றிமா. ராஜா 2 இசை வெளியீட்டுக்கு வரை தந்துள்ள நண்பர்கள், ஊடகவியலாளர், பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். நண்பர் ஏரிக்கும் சகோதரர் விமலுக்கும் புதிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரைப்படத்துறை சார்பாக எங்களுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நான் விஜயகுமார் பக்கத்துல உட்காந்துருக்கோமா, நீங்க டைரக்டர் சங்க பிரசிடென்ட் சொன்னோடனே அண்ணா கோவிக்கிறாரு. ஏன்னா என்ன வேற டைரக்டர் ஆகி விட்டு நீயே சொல்லிக்கிறேன். அதனால இயக்குனர் சங்க தலைவர் ஆதி உதயகுமார் உண்மையா இந்த இசை விழா கலந்துக்கும் போது 2 விஷயம் தெரிஞ்சது. ஒண்ணு எப்படி நான் எனக்கு காமெடி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், ஆனா எடுக்கிறது உலகமாக டார்ச்சர். 2 பொண்டாட்டி இல்ல 10 பொண்டாட்டி வச்சுட்டா எவ்வளவு டார்ச்சர், அவ்வளவு டார்ச்சர். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பேசிட்டே இருப்பாங்க. புலன் விசாரணையில ஒரு 3 பேரு, செந்தில் சாரு, சின்னி சார், இன்னொருத்தர். அதுக்கு என்னால கட் பண்ணவே முடியாது. இவர் ஒருத்தர் சொன்னா அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நான் கிரைம் படம் எடுக்கிறேன், கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியாரு. அதோடு நிறுத்திட்டு என் படத்துல காமெடியே கிடையாது. ஏன்னா அவங்க வச்சு எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை பிரசன்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீன்ல தங்களை காமிச்சுக்க விரும்புவாங்க. இல்ல அவங்க இல்லைன்னா காணாம போயிடுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது சீன் முடியவே முடியாது, போயினே இருக்கும். நமக்கு அப்ப ஃபிலிம் வேற ஓடினே இருக்கும், நமக்கு பக்பக்குன்னு இருக்கும். அதனால காமெடி சீன் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு படம் பார்க்க ரொம்ப எனக்கு காமெடி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனா காமெடி எடுக்கிறது ஒரு படத்தோடு எடுத்துட்டேன். அப்புறம் எழில் வித்யாசாகர் சொன்னார், 25 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் என்ன மறுபடியும் ரெகக்னைஸ் பண்றதுக்கு 25 வருஷம் ஆயிருக்குன்னு. ஆனா எழில் உடனே மாறிட்டாரு. நம்ம மாறுறதுதான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா வித்யாசாகர் சார் ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்ல, நல்ல கவிஞர். அதாவது தமிழ் வார்த்தைகளை, தமிழ் இலக்கிய கவிஞர் வித்யாசாகர். அந்த எந்த வார்த்தையும் மாத்த விட மாட்டாரு. பிளஸ் அதர் லாங்குவேஜஸ்ல வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டாரு. கவிஞர்கள்ட்ட அதை அலோவ் பண்ண மாட்டாரு. எப்படி இந்த டோல் டக்கா சாங் போட்டாலும் எனக்கு தெரியல, அதுல எப்படி ஒத்துக்கிட்டு. அப்ப அவர் மாறுறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. இல்ல நம்ம எழில் மாறிட்டார். உடனே ஒரு 5 வருஷம் கேப்ல
ஏன்னா நீ வந்தாலும் நீங்க வந்து அந்த இலக்கிய தன்மையோட நீங்க பாப்பீங்க இல்லையே. அதுதான். இல்ல இல்ல இப்ப என்னன்னா சார், இப்ப வந்து நான் பார்க்கும்போது சாதாரண வார்த்தைகளா இருக்கு, அதை வந்து பாட்டா மாத்திடுறாங்க. இப்ப வந்து கவிதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதை பேசினாவே அதை வந்து இசையாவும் அது வந்து ஒரு சத்தமா மாத்தி அது ஒரு சாங்க மாத்திக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து உங்களோட தன்மை என்னன்னா ஒரு கவிதை நேசிக்கிற தன்மை, ஒரு கவிஞன் உங்களுக்குள்ள இசை ஒளிஞ்சிருக்கிறதால உங்களை மாத்துறதுக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கு. அது சொல்ல வந்தேன். என்ன மிகச்சிறந்த நான் வந்து 4-5 இசையமைப்பாளர் ஒர்க் பண்ணிருக்கேன், நிறைய இசையமைப்பாளரோட நண்பரா பழகிருக்கேன். இளையராஜாவுக்கு பிறகு வந்து இசையை அதிகமா நேசிக்கிற இசையமைப்பாளர் நீங்க வந்து அந்த வகையில வந்து விட்டு கொடுக்காம அதை வந்து அதுக்காக போராடுவீங்க. மிகச்சிறந்த இசையை கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இது உண்மையாவே இதுல வந்து 3 சாங் பார்த்தா 3 வந்து இப்போ வேற வேற ஜேர்னல்ல கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இது வந்து உங்க மறுபடியும் காம்பினேஷன் வரும்போது 25 வருஷம் கழிச்சு நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் இது வந்து வெள்ளி விழா படமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். நம்ம எழிலுக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன வேண்டுகோள். நண்பர் சொன்னார், என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒரு டைரக்டர் கூட இசை வெளியிடுறாங்க, டைரக்டர் வச்சு படம் பண்றாங்க, ப்ரொடியூசரே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. சிவாசார் வரும்போது அதனால நீங்க அடுத்த படம் பண்ணும்போது எப்படி இந்த படத்துல வந்து ஒரு 10 டைரக்டர்களை வந்து நீங்க வந்து நடிக்க வச்சீங்களோ அது மாதிரி அடுத்த படம் பண்ணும்போது 10 தயாரிப்பாளர்கள் நடிக்க வைக்கலாம். 20க்கு மேலையா உண்மையா? ஏன்னா இப்போ படங்கள்ல வந்து என்னன்னா எழில் படம் வந்து இந்த உங்க 6 மணி காமெடியை வந்து நான் ஒரு 100 தடவைக்கு மேல பார்த்திருப்பேன். எப்பன்னா இப்ப தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கு சண்டை வந்த பிறகு எப்படி சண்டை வந்து வரும்போது வீட்டுக்கு வந்தோன்னா ஒரே அந்த அந்த ஃபெரோஷியஸா வருவேன். வீட்டுல பசங்க எல்லாம் பயப்படுவாங்க, ஒய்ஃபுக்கு எல்லாமே வந்து நம்ம கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. நேரா போனா சாப்பிடுவேன், அந்த யூடியூப்ல அந்த 6 மணி காமெடி போட்டு அப்படியே உட்காந்து வரும்போது வந்து என்ன பண்றது, ரவிமரியா மாதிரி வரும்போது அது பார்த்தவருக்கு நான் வந்து ரோபோ சக்கர் மாதிரி அப்போ அந்த 100 தடவை பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து நான் பெருமைக்காக சொல்லல, திருவிளையாடல எப்படி தருமி காமெடியோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில வேலை அந்த 6 மணி காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலான காமெடி 100 தடவை இல்லை, இன்னும் கூட 100 தடவை பார்ப்போம். அப்போ ஒரு கலை வந்து மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவியா அமைது இல்லையா? அந்த வகையில வந்து எழில் வந்து மிகச்சிறந்த இயக்குனர், தன்னை மாத்திக்கிட்டு மக்களுக்கு இப்ப எதோ தேவைப்படுதோ அதை மிகச்சிறந்த தன்மையா கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் இயக்குனர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க கேரக்டர் என்ன, நான் வந்து பெரிய அழகு நான் நினைச்சிருப்பேன் நான் இருப்பேன், ஆனா எழில் வந்து என்னன்னா அவனோட உள் கேரக்டர் என்னங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அதுதான் ரவிமரியா. ரவிமரியாவோட டென்ஷன் வந்து டார்ச்சரா இருக்கும், பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்க வந்து அவ்வளவு டார்ச்சரா இருக்கும், ஆனா பாக்குறவங்களுக்கு காமெடியா இருக்கும். அதுல சம்பந்தப்படாம பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு காமெடியா இருக்கும். அது மாதிரி வந்து எங்க கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டார்ச்சர் ரவிமரியா. நம்ம 2 பேரும் நின்று வச்சுக்க போட்டோ எடுக்க கூட முடியாது நீங்க ரவிமரியா வச்சுக்கிட்டு. பாதிக்கப்பட்ட 7 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த அதை வந்து கரெக்டா இது பண்ணி நான் சொன்னேன், ரவி உன் லைஃப்ல உனக்கு வந்து நீ எழிலுக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா உன்னோட மைனஸ் எதுவோ அதை உனக்கு பிளஸ் ஆக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. உண்மையே வந்து இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்த்து கரெக்டா வேலையை அந்த வந்து 6 மணி காமெடியை வந்து ஒரு கரெக்டா கேரக்டர் பண்ணிருக்காரு. அது மாதிரி எல்லாருமே இப்ப உதயகுமார் அண்ணன் கூட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி நீங்க ஒரு 2 ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க வந்து படத்தை வந்து ரிப்பீட் வேல்யூ கொண்டுறதுக்கு உதயகுமார் வந்து பயன்படுவார். அதனாலதான் ஒரு கிளைமாக்ஸ்ல வந்து எப்படி கிளைமாக்ஸ்ல கூப்பிட்டாங்களோ அந்த படத்துல அது மாதிரி வந்து ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ சொன்னாங்க, சாம்சோ இல்ல வந்து நண்பர் யாரோ சொன்னாங்க, எழிலோட மிகச்சிறந்த நம்ம சாமிநாதன் சொன்னார் நினைக்கிறேன், எல்லாருமே வந்து நம்ம இவரும் சொன்னாரு, முல்லை போதனமும் சொன்னார், அந்த படத்துல இருந்து இப்போ அடுத்த படம் எல்லாத்துலயுமே வந்து தான் படம் பண்ணும்போது தன்னை நம்பி இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து 1 நாள் கேரக்டரா இருந்தாலும் 2 நாள் கேரக்டரா இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு நடிக்க வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற அந்த நல்ல மனசு இருக்குங்களா, அதுதான் வந்து உங்களை ஒருத்தர் நல்ல கலைஞனா இருக்கணும் இல்ல நல்ல மனிதனா இருக்கணும். எழில் வந்து நல்ல மனிதன் நல்ல கலைஞன். அதனாலதான் 25 வருஷத்தை வாழ்ந்து கடந்து மிகச்சிறந்த இயக்குனரா இருக்காரு. அப்புறம் பார்க்கும்போது விமலை பார்க்கும்போது
சாஃப்டான ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பாரு. ஆனா இதுல பார்த்தா பிரபுதா மாதிரி டான்ஸ் ஆடி இருக்காரு. இல்ல ஒரு அழகா இருக்கு இந்த படத்துல வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து எப்படி கலகலப்பா பார்க்க ஒரு இது ரொம்ப இதுவா இருந்தது ஃப்ரெஷ்ஷா தேசிகராஜை பார்க்கும்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு கண்டென்ட் தெரியுது. நிச்சயமா இந்த படம் மிக சிறப்பா ஓடும். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க, நீங்க ரிவ்யூ பண்றது நிறுத்துங்கன்னா நம்மள படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னா நம்ம எவ்வளவு கோவப்படுமோ அதுதான் நீ யூடியூபரை பார்த்து நீங்க நல்லா எடுங்கன்னு சொன்னா கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எடுனா பாக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னாதான் பாக்குற ஆடியன்ஸ் ரெடியா இருக்கன தவிர அந்த அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாரா இருக்கானா இல்லையான்ற விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு வந்து பிரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓபன் பண்ணவே மாட்டாங்க. அதனால அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கு சில நேரங்கள்ல இப்படி வந்து ஒரு டேக்லைன் போட வேண்டியதா இருக்கு. ஆனா கூட வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போட்டா ஒரு நாளாவது அந்த படம் வாழும். இது அந்த ஒரு நாள் நீங்க தள்ளி ஒரு 2 நாள் தள்ளி இப்ப கோர்ட் வேற வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்றாங்க, ஏன் உங்க படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது? விமர்சனம் பண்ணலாம், அதுல சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ண படம் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீ நட அப்படி வந்திருக்க, நீ அப்படி பேசுற, அது வந்து அது பாக்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அவங்க அந்த பவுண்டரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம் சில விமர்சனம் அமையுது. பல விமர்சனம் வந்து நேர்மையா இருக்கு, இல்ல நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால தயவு செய்து அது மாதிரி நீங்க பாதிக்கிற மாதிரி இல்லாம நீங்க படங்களை வந்து நீங்க நல்லா எழுதுங்க, இல்ல உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனா தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்ல வந்து வேற இடங்களை அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி அது விமர்சனமே ஒரு திரைப்படமா மாத்தக்கூடிய தன்மையில இல்லாம இருந்ததுன்னா உங்க விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதா இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க விமர்சனம் எழுதுங்க, ஆனா தனிப்பட்ட முறையில பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறத நான் திரைப்படத்துறை சார்பா வைக்கிறேன். மற்றபடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால இந்த நேரம் எடுக்க விரும்பல. எங்க அண்ணன் வேற வந்து உதயகுமார் ரொம்ப டயர்டா உட்காந்துருக்கேன். அதனால தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவரை நீங்க அடுத்து அழைக்கணும். இந்த திரைப்படம் மிக நிச்சயமா இது ஒரு வெற்றி படமா அமையும். தேசிங்கராஜா 2 வந்து இயக்குனர் எழிலுக்கும் நண்பர் சகோதரர் விமலுக்கும் அதுபோல ரவிச்சந்திரன் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் சிறந்த படம் அமையும். அவரோட மகன் வந்து அவருக்கு வந்து நீங்க பேசும்போது தமிழ்ல மலையாளத்துல தெலுங்குல பேசுவேன்னு நினைச்சிருக்கேன். அவங்களுக்கு நீங்க தமிழ் கத்துக் கொடுக்கும் போது அவங்களுக்கு மலையாளமோ தெலுங்கோ கத்துக் கொடுக்கலையா, டான்ஸ் வந்து கத்துக் கொடுக்க நினைக்கிறேன். அந்த வகையில நீங்க மிக பாக்கிறதுக்கு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கீங்க. இதுல வந்து நீங்க உங்க இது நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொன்னார் ப்ரொடியூசரோட பையன் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அந்த வகையில ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் தமிழ் திரைப்படத்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.